Thank you, Ranjit. Thank you, sir. Thank you, Ranjit. வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் வேல்முருகன் from எதிர்கோட்டை நியர் சிவகாசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மழைக்கால தொற்றுக்கள். அதுக்கு நம்ம மோதிக்கீர் மூலமா தற்காத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஏன் இந்த டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க பார்த்தாலும் ஒரே சளி, காய்ச்சல், ஆஸ்பத்திரிகள் அவ்வளவு கூட்டம். ஏன் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, கிருமி தொற்று. இப்ப கிருமி தொற்றுன்னு எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கா? நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை யாரெல்லாம் நம்ம வலுவா வச்சுக்கிறோமோ, ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி இதுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். அப்போ இந்த மழைக்காலத்தை நம்ம மகிழ்ச்சியா நம்ம வரவேற்க முடியும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எந்த ஒரு நாட்டுல மிலிட்ரி, போலீஸ் ரொம்ப பலமா இருக்காங்களோ, அங்க எந்த ஒரு மற்ற அண்டை நாடுகளும் சீண்ட முடியாது. அந்த உள்நாட்டிலும் தீவிரவாதம் தலை தூக்க முடியாது. அதே மாதிரி தாங்க நம்ம உடல்ல இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை யாரெல்லாம் வலுவா வச்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு எந்த ஒரு கிருமி தொற்றும் அவங்க உடல்ல நுழையாது. ஸோ நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். ரைட். இப்போ மழைக்காலங்கள்ல மட்டும் நம்ம எந்த மாதிரியான தொற்றுக்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ அதனால தற்காப்பு முறைகளை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். மழைக்காலங்கள்ல நம்மளுடைய உடல் அஃபெக்ட் ஆகுறது எந்த மாதிரியான தொற்றுக்கள் மூலமா அப்படின்னா, அதிகமா 99% கிருமி தொற்று தாங்க. அப்ப எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நம்மளுடைய சுவாச மண்டலம் தான் முதல்ல பாதிக்கப்படுது. ரெண்டாவது நம்மளுடைய ஃபுல் பாடி, அதாவது ஃபீவர் அப்படின்றது நம்மளுடைய ஃபுல் பாடி எஃபெக்ட் ஆகுது. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படியே டோட்டலா பாதிக்கப்படுது. ஸ்கின் பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுல நம்ம ஒண்ணுன்னா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ மழைக்காலம் அப்படின்னா யாருக்கு கொண்டாட்டம் அப்படின்னா, இப்போ உள்ள சூழ்நிலை இந்த கிருமிகளுக்கு தாங்க ரொம்ப கொண்டாட்டம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி காலங்கள்ல தான் அது அவ்வளவு சூப்பரா வளரும் அப்படிம்பாங்க. அது ரொம்ப வளரும் அப்படிங்கிற சொல்ற கருத்து ரொம்ப வலுவா இருக்கும். ஏன் அப்படி இந்த வெயில் காலத்துல இந்த கிருமி அப்படிங்கிறத நம்ம பேச மாட்டேங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துல ஒரு 15 மினிட்ஸ் நம்மளுடைய சன்லைட்ல, அது வெயில்ல அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு 15 நிமிஷம் அந்த வெயில் அடிச்சா போதுங்க, அந்த கிருமி டோட்டலா எந்த மாதிரியான கிருமினாலும் டெஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ இந்த கிருமி அப்படிங்கிறது நம்ம பயப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எந்த மாதிரியான தொற்றுக்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்னா நான் பாக்குறேன்னா, முதல்ல சுவாச மண்டலம் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மழை பெஞ்ச உடனே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு ஜில்லுன்னு இருக்கு. அப்படின்னு இருக்கப்ப நம்மளுடைய ஏர் ஃபுல்லாவே என்ன ஆகும், நல்லா குளிரா இருக்கும். அதுல ஏர்ல மாய்ஸ்சரைசர் அதிகமா இருக்கும் நம்ம காற்றுல சுற்று. அப்ப அந்த காற்று ஏற்கனவே மாசடைஞ்சிருக்கு. அதுல இந்த மாதிரி மழை பெஞ்சு அவ்வளவு வெதரா ஈரப்பதத்தோட இருக்கிறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல கிருமிகள் அப்படியே குழாவிட்டே இருக்கும். அப்போ நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுடைய சுவாசம் மூலமா முதல்ல கிருமி உள்ள போகுது. ஸோ நம்ம சுவாச மண்டலம் ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சுன்னா, எந்த கிருமி இருந்தாலும் நமக்கு அது வெளியே தள்ளிடும். சுவாச மண்டலம் வீக்கா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த கிருமி உள்ள போய் அஃபெக்ட் பண்ண சுவாச மண்டலத்தையே அஃபெக்ட் பண்ணும். முதல்ல நமக்கு என்ன ஆகும், மூக்கு சளி பிடிக்கும், அப்புறம் தொண்டைக்கட்டு இருக்கும், அப்புறம் நுரையீரல் பாதிக்கப்படும், அப்புறம் மூச்சிரு. இப்படி ஒன்னொன்னா அடுத்தது. நம்ம உடல் சும்மா இருந்துரும், நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் சும்மா இருந்துருன்றீங்களா? ஆனா அதை எதிர்த்து போராடி அந்த கிருமியை வெளியே தள்ளுறதுக்கு நமக்கு சளியை உண்டு பண்ணும். அந்த சளி மூலமா அந்த கிருமி வெளியே போறதுக்கு படாத பாடுபடும். அப்புறம் என்ன செய்யும், காய்ச்சல் வரும். அப்புறம் அதாவது இந்த சளியை நம்ம வெளியே தள்ளுறதுக்கு பாடும். நம்ம என்ன செய்யறோம், உடனே என்ன செய்யறோம், சளி லேசா பிடிச்சோன்னா நம்ம மருந்து மாத்திரையை வாங்கி சாப்பிட்றோம்.
போட்ட உடனே என்ன ஆகும்? அப்ப அந்த கிருமி வெளியே போகாது. அந்த கிருமி என்ன செய்யும்? அந்த கிருமியை மறுபடியும் இந்த உடல் வெளியே தள்ளுறதுக்காக என்ன செய்யும்? காய்ச்சலை உண்டு பண்ணும். காய்ச்சலையும் நம்ம வந்து மருந்து கொடுத்து அதை இது பண்ணிட்டோம் அப்படின்னா, அது மூலமா டயரியாவும், அதுலயும் பண்ணிட்டோம்னா ஸ்கின்னு, அதுலயும் நம்ம மருந்துகள் கொடுத்து தடை பண்ணிட்டோம்னா, இது ஒன்னொன்னா நம்ம தடபட நம்ம அது என்ன ஆகும்? கேன்சர்ல கொண்டு போய் விடும். சரி, நம்ம அவ்வளவு தூரத்துக்குலாம் போக வேண்டாம். நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி சுவாச மண்டலம் பாதிக்கும். ஸோ சுவாச மண்டலம் பாதிக்கப்பட்ட உடனே, அது நம்மளால தடுக்க முடியாத பெரிய ஒரு கிருமி தொற்றா இருந்துச்சு அப்படின்னா, அடுத்தாப்புல என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, நம்ம சளி மூலமா அது இந்த கிருமிகள் வெளியேறல அப்படின்னு ஒண்ணு நம்ம உடல் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்மளுடைய இந்த வெள்ளை உடை அணிந்த சோல்ஜர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அவ்வளவு நம்ம உடல் முழுக்க வந்து செக்யூரிட்டி அவ்வளவு இதா இருக்கும். ஃபுல்லாவே வந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வெள்ளை உடை அணிந்த சோல்ஜர்ஸ். அதுக்கு பேரு தாங்க WBC, ஒயிட் பிளட் செல்ஸ், வெள்ளை அணுக்கள் சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட போர் வீரர்கள். இவங்க நம்ம உடல் முழுக்க சுத்திட்டே இருப்பாங்க. திடீர்னு உள்ள உள்ள ஒரு ஏதோ ஒரு கிருமி உள்ள நுழையின உடனே, இவங்க என்ன செய்வாங்க? நம்மளுடைய ஹெட் ஆஃப் தி சோல்ஜர், அதாவது உயர் அதிகாரி. அவர் தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட், அதாவது ஹைப்போதாலமஸ். அவங்களுக்கு வந்து உடனே சிக்னல் கொடுப்பாங்க. அவங்க சிக்னல் கொடுத்த உடனே அவர் வந்து எல்லாத்துக்கும் அலர்ட் அப்படின்ற மெசேஜ் வந்து கொடுப்பார். அப்ப உடல் முழுக்க இருக்கிற எல்லா கமாண்டுக்கும் நமக்கு அலர்ட்ன்ற மெசேஜ் போன உடனே எல்லாரும் அலர்ட் ஆகி ரெடியா இருப்பாங்க. உடனே நம்ம அந்த வெள்ளை அணுக்கள், அந்த சோல்ஜர்ஸ் என்ன செய்வாங்க? அலர்ட் ஆகி உடல் முழுக்க ஒரு திரவத்தை வந்து பாய்ச்சுவாங்க. இது எதுன்னா, காய்ச்சல் மூலமா இந்த கிருமியை எப்படி வெளியேற்றுறது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். இப்போ காய்ச்சல் எப்படி வருது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உடல் முழுக்க ஒரு திரவத்தை வந்து அவங்க உடனே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, சுரக்க செய்வாங்க. அது சுரந்த உடனே அது எப்படிப்பட்ட அந்த கெமிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க அந்த வெள்ளை அணுக்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த சுரக்கக்கூடிய அந்த கெமிக்கல் அவ்வளவு ஹீட்டா இருக்கும். ஸோ அந்த சூடான கெமிக்கல்ஸ் வந்து அதை அதை சுரக்க வச்சு அதன் மூலம் அந்த கிருமியை வெளியே தள்ளுறதுக்கு நம்ம உடல் வந்து போராடும். நம்மளுடைய போர் வீரர்களாகிய வெள்ளை அணுக்கள் வந்து போராடும். அப்ப அந்த கிருமி தொற்றியை தாக்குறதுக்கு இந்த வெள்ளை அணுக்களாகிய அந்த சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப போராடுற மூலமா நம்ம உடல் ரொம்ப ஹீட் ஆகி காய்ச்சல் உருவாகி, அப்போ நம்ம உடல்ல நுழைஞ்ச அந்த வைரஸ், அந்த பாக்டீரியா, அவங்க அந்த காய்ச்சல் மூலமா போராடி அழிச்சிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி போராடி அழிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா காய்ச்சல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ இதுலதான் நம்ம என்ன சொல்றோம்? ஒன்னொன்னா வந்து நம்ம வந்து பேரிட்டு இருக்கிறோம். எப்படி பேரிட்டு இருக்கோம்? டெங்கு, மலேரியா, டைபாய்டு, இந்த மாதிரி பேர்கள்ல பேரு. இந்த காய்ச்சல் வந்துச்சுன்னா எந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் இந்த பாடி எதிர்கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் வந்து ரொம்பவும் பலகீனமா இருக்கிறதுக்கு நம்ம உணர்றோம். ஏன் அப்படின்னா, அந்த கிருமியை வந்து வெளியே தள்ளுறதுக்கு நம்ம வெள்ளை அணுக்கள்லாம் அவ்வளவு போராடுறது மூலமா நம்ம வந்து உடல் வந்து என்ன ஆகும்? ரொம்ப பலகீனம் அடையும். இப்போ இந்த டயத்துல தான் என்னன்னா, முகமும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளிரி போயிடும். இன்னும் சில பேருக்கு சில காய்ச்சல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குளிர், நடுக்கம் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தும். அந்த உடல்ல நம்ம உடலும் அந்த கிருமி எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் உள்ள ஈரத்தன்மையை பூரா அப்படியே வந்து உறிஞ்சி எடுத்துரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த எல்லாம் உறிஞ்சி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி டீஹைட்ரேட், அதாவது நீர்ச்சத்து வந்து ரொம்ப குறைஞ்சு போகும். அப்ப இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் முழுமைக்கும் அந்த நோய் கிருமி எதிர்த்து இது போராடுறதுனால டோட்டலா வந்து நம்ம உள்ள ஈரப்பதம் எல்லாம் பாடியில் உள்ளது குறைஞ்சிடும். அதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் வந்து ரொம்ப பலகீனமா இருக்கும். ரொம்ப சோர்வா வந்து நம்ம வந்து ரொம்ப உணருவோம். ஸோ அதனாலதான் இந்த டயத்துல நம்ம வந்து சாப்பாடு வந்து திட உணவுகள் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, வெளியில இருந்து எந்த மாதிரியான இது வந்தாலும் இது என்ன செய்யணும்? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி இது வெளியில இருந்து வந்துச்சுன்னா ஏதோ கிருமியோ என்னமோ நினைச்சு உடனே அதை எதிர்த்து போராட ஆரம்பிக்கும். ஸோ அலர்ட் ஆகும். ஸோ அப்படின்றப்ப நம்ம ஒண்ணு ஏற்கனவே அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கப்ப நம்ம டைஜஸ்ட் வந்து பண்ண முடியாது அதுகளால. ஸோ அவங்களால பண்ண முடியாதனால அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதை எதிரியா தான் பார்ப்பாங்க. அப்ப அந்த டயத்துல நம்ம திட உணவுகளை குறைச்சிக்கிட்டு, நம்ம திரவ உணவுகளை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நம்ம உடம்பு உள்ளுக்குள்ள செலுத்துறோமோ, அந்த டீஹைட்ரேட் ஆகாமையும் பார்த்துக்கிடும். இதன் மூலமா பார்த்தீங்கன்னா,
நமக்கு நல்ல சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஸோ அந்த டயத்துல இப்போ ஒரு நாள் காய்ச்சல் அப்படின்னா நம்ம உடனே மருந்து நோக்கி தயவு செய்து ஓட வேண்டாம். ஒரு நாள் சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம உடனே வந்து மருந்து நோக்கி தயவு செய்து ஓட வேண்டாம். ஒரு நாள் 2 நாள் நம்ம வீட்டுல வச்சு கைப்பக்குவமே பார்த்துட்டு அதை மீறி அதிகமா காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து எங்க போகணும்? ஆஸ்பத்திரி நோக்கி நம்ம போகணும். சரி, இந்த காய்ச்சல்னு சொல்றோம்ல, அது எவ்வளவுக்கு அதிகமானா நம்ம வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம உடல் டெம்பரேச்சர் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 38 டிகிரி சி, நம்ம ஃபாரன்ஹீட்ல சொல்ல போனா நம்ம என்ன சொல்லுவோம், மக்கள் சொல்ற மாதிரி 100 டிகிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி, அது மாதிரி 98 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நார்மல் தான். அப்ப 100க்கு மேல 100.4 அப்படின்னா மைல்டு ஃபீவர். இது 103 அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுதான் ஹை ஃபீவர். அப்போ ஒரு நாள் நம்ம வீட்டுல இருந்தா கைப்பக்குவமே பார்த்தோம், 2வது நாள் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம மத்த இதுக்கு போகணும். ஏன்னா வீட்டுல உள்ள கைப்பக்குவமா பாக்குறப்ப நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் பண்றப்ப. அப்ப என்ன செய்யணும்? நமக்கு நீராகாரம் எவ்வளவுக்கு எவ்வளவு வாமாற்றம் இந்த மாதிரி உள்ள ஒரு சின்ன கஞ்சி ஏதாவது போட்டு நம்ம குடிச்சிட்டே இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு போகும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு 3 நாள் மேல ஆயிடுச்சு, அப்போயும் வந்து காய்ச்சல் அதிகமான காய்ச்சல் நமக்கு குறையல அப்படின்னால் மட்டும்தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும். அதே மாதிரி இந்த மாதிரி டயத்துல எல்லாம் என்னன்னா எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளா தான் நம்ம எடுக்கணும். அப்ப ஏன் அப்படின்னா ஜீரண மண்டலமும் பாதிச்சிருக்கும். ஏன்னா அந்த ஜீரண டயரி, சில பேருக்கு டயரியா கூட இந்த டயத்துல வந்து போகலாம். ஸோ அதனால வந்து ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்றது ஏதாவது நம்ம ஒரு திட உணவுகள் ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அது என்ன செய்யும், அந்த சத்துக்கள் எதுவுமே எடுக்காம டய மோஷன் வந்து ரொம்ப டயரியா மாதிரி, வயிற்றலைச்சல் மாதிரி வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அந்த மாதிரி டயத்துல நீராகாரமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டைட்டான நம்ம உடைகளை வந்து அணியாம லைட்டான உடைகளை வந்து நம்ம அணிச்சுக்கணும். அப்படின்றப்ப ஏன் அப்படின்னா எப்பவுமே பாடி டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். அந்த டயத்துல நம்ம வந்து ஒரு கம்பளி போர் அது இதுன்னு ஏற்கனவே எடுத்து கொத்தி இருக்கக்கூடாது. குளிர் காய்ச்சல்னா மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கணும். டீ, காஃபி அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அந்த டயத்துல அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த டயத்துல நம்ம வீட்டுல உள்ள நம்ம ஏற்கனவே மல்லி இருக்கு, நம்ம மிளகு இருக்கு, இதுக்கெல்லாம் போட்டு நம்ம ஒரு கஷாயம் மாதிரி போட்டு நம்ம வீட்டுல குடிக்கலாம். இந்த மாதிரி டயர்லாம் பாத்தீங்கன்னா உடல் வலி பயங்கரமா இருக்கு. இப்போ வர்ற காய்ச்சல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு. பாடி அவ்வளவு ஹீட்டா அடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு எல்லாருமே சொல்றத நம்ம கேட்கணும். ஏன்னா இதுல இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிருமிகள்லாம் பாத்தீங்கன்னா இருக்க 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 அதனுடைய தீவிரத்தன்மை அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அப்போ திருடன் என்ன ஆகுறான்? பலமாகறான்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தக்கன நம்மளுடைய பாதுகாப்பு வந்து நம்ம பலப்படுத்திக்கிடணும். ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு திருடன் வீட்டுக்குள்ள நுழையிறான் அப்படின்னா நாம வந்து அந்த திருடனை அடிக்கிற அளவுக்கு நம்ம பலமா இருந்தா தான் நாம சேஃபா இருக்க முடியும். இல்ல அப்படின்னா அந்த திருடனே வராத அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பு வேலையை அமைச்சுக்கிடணும். ஸோ அப்படி இருந்தால்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம தப்பிக்க முடியும். அதே மாதிரி யாரும் சும்மா கிராமத்துல ஒரு சில சொல்ற கேட்டு பச்சை தண்ணியில யாரும் குளிச்சிடக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி டைம்கள்ல பாடி பெயின் அதிகமா இருக்கும், ஹெடேக் வந்து அதுவும் அதிகமா இருக்கும். வேற என்ன பிரச்சனைகள்லாம் வரலாம்? ஸ்கின் டிசீஸ் வரலாம். தொண்டை வலி ரொம்ப அதிகமா இருக்கும். மழைக்காலங்கள்ல ஈரத்திலே அலைனா சேற்றுப்புண் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுக்கு நாம என்ன சேஃபா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா இந்த கிருமிகள் வீட்டை சுத்தி தாங்க அதிகமா இருக்கும். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நன்னீரில் தான் இந்த ஏடிஎஸ் கொசு, டெங்கு காய்ச்சல் உள்ள கொசு எல்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. அது எவ்வளவு அதுக்கு தேவை? ஒரு ட்ரம் நிறைய தண்ணி தேவையா? இல்லங்க. ஒரு வெளியில ஒரு பாலித்தீன் கவரை நம்ம போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 5 ml தண்ணி நிக்குமா? அந்த 5 ml அந்த நல்ல தண்ணியில கூட அந்த ஏடிஎஸ் அப்படின்ற அந்த டெங்கு கொசு முட்டையில இது பண்ணி அது டெங்கு கொசு உருவாக்கும்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வீட்டை சுத்தி நம்ம சுத்தமா ஆரோக்கியமா பராமரிச்சுக்கிறோமோ அப்பதான் அவங்க நாம பாதுகாப்பா இருக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம மோதிக்கர்ல ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி வெளியில் நம்ம போறோம், ஒரு ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு வர்றோம் அப்படின்னாலும் நம்ம என்ன செய்யணும்? உடனடியா வந்து அதை வாஷ் பண்ணிடணும். இல்லையா அதை வீட்டுக்குள்ள கொண்டாந்து போட்டு வச்சிடக்கூடாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒருத்தருக்கு இந்த மழை காலங்கள்ல நம்ம கொரோனா சமயத்துல தான் பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து சேஃபா இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம வந்து அது வந்து உணர்த்துச்சு. மற்றவங்களோட கை குலுக்குறது, மற்றவங்களோட உட்காந்து சுவாசம் இருக்கு பண்ணி இது பண்றது அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா
அது நிறைய அந்த தொற்று நோய்களை உருவாக்குற மாதிரி தொற்றுக்கள் வந்து நமக்கு அடுத்தடுத்து பரவுச்சு. ஸோ அதனால மழைக்காலம் அப்படின்னாலே இந்த கிருமி வந்து மைண்ட்ல இருக்கணும். அதனால எவ்வளவுக்கு நம்ம சேஃபா இருக்கணுமோ அவ்வளவுக்கு நம்ம சேஃபா இருந்துக்கணும். அதுக்கு நம்ம மோதிக்கிறது மூலமா என்னென்ன மாதிரியான தீர்வுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். வாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரா நம்ம அதில் கொடுத்துருக்காங்க ஸ்டெரிக்ளீன். இந்த ஸ்டெரிக்ளீன் ஏன் அப்படின்னா, இப்போ முன்னாடிலாம் நம்ம வாசல் தொளிக்கிறதுக்கு அப்படிங்கிற நம்ம சாணம் வச்சுதான் இது பண்ணுவாங்க. இப்ப அந்த மாதிரிலாம் எதுவுமே பயன்படுத்துறது இல்லை. ஏன் அப்படின்னா சாணம் ஒரு சூப்பரான மிகச்சிறந்த கிருமி நாசினி. இப்ப யாரும் அந்த மாதிரி பண்றது இல்லை. காரணம் ஏட்டா அதனுடைய பேர்ட் சுமல். ஏன் அப்படின்னா அதனுடைய தீவனம் வந்து இப்ப முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. முன்னாடி எல்லாம் புண்ணாக்கு, பருத்தி விதை இந்த மாதிரி போட்டாங்க. இப்ப என்னென்னமோ அப்படின்றப்ப அதனுடைய கழிவுகளும் அப்படித்தான் இருக்கும். ஸோ அது அந்த பசுஞ்சாணம் இருந்த மிகச்சிறந்த கிருமி நாசினி. இப்ப அதை யாரும் பயன்படுத்துறது இல்லை. நம்ம கம்பெனில சூப்பரா நம்ம கொடுத்துருக்காங்க ஸ்டெரிக்ளீன். இதுல முக்கியமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பென்சால் கோனியம் குளோரைடு. இது ஒரு 100% ஒரு நல்ல டிஸ்இன்ஃபெக்டட் கிளீனரா நம்ம கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிருமி நாசினி, 100% கிருமிகளை கொல்லக்கூடிய. இது நல்ல ஒரு செர்மிசைட், ஃபங்கிசைட், ஒரு வைரசைட். ஸோ இது எந்த மாதிரியான தொற்றுக்கள்னாலும் இது அழிக்க முடியும். அப்போ நம்ம வீட்டு முற்றத்தை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஸ்டெரிக்ளீன் வச்சு ஒரு பக்கெட்ல ஒரே ஒரு மூடி ஸ்டெரிக்ளீன் ஊற்றி ஃபுல்லாவே நம்ம தெளிச்சு விட்டு பாருங்க, எவ்வளவு நம்ம ஆரோக்கியமா இருக்கு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் வந்து ஃபுல்லா ஃப்ளோரை வந்து இந்த ஸ்டெரிக்ளீன் வச்சு பண்ணுங்க. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் கிருமி தொற்று இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் சரி தயவுசெய்து ஸ்டெரிக்ளீன் பயன்படுத்துங்க. நம்ம வெளியில போயிட்டு வரோமா, செப்பல் போட்டிருக்க இடத்துல ஃபுல்லாவே தெளிச்சு விடுங்க. அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தை இருக்குதா, அந்த குழந்தைகளோட கிருமி தொற்று அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா உள்ள யூரின், மோஷன் அந்த மாதிரிலாம் போயிடும். அந்த துணிகள், அந்த கிளாத் எல்லாமே என்ன செய்யணும், முதல்ல ஸ்டெரிக்ளீன் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வாஷ்மேட் லிக்விடோ பவுடரோ போட்டு நீங்க வந்து வாஷ் பண்ணுங்க. எந்த விதமான கிருமி தொற்று இருக்காது. ஏன் அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு தான் இம்யூனிட்டி பவர் வந்து குறைவா இருக்கும். அவங்களுக்கு தான் ஈஸியா வந்து இந்த சளி காய்ச்சல் தொந்தரவு இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்க இருக்கு வீட்டுல, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியமா நம்ம சுத்தமா வந்து வீட்டை வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு முக்கியமா நம்மளுடைய ஸ்டெரிக்ளீன் பயன்படுத்துங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் சொல்லி இருக்குது 17% மேல இந்த பென்சால் குளோரைடு எந்த ஒரு ஃப்ளோர் கிளீனர்ல இருக்கோ அது வந்து மிக சிறந்த கிருமி நாசினி அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம இதுல எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 50% இருக்குங்க பென்சால் குளோரைடு. இதே நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். அங்க நாங்க ஃப்ளோர் கிளீனர் தயார் பண்றோம். நான் காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி அந்த இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். அதனுடைய கண்டென்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் 0.8%. அவ்வளவு மோசமா தான் வெளியில எல்லா இதுலையுமே அந்த கிருமி நாசினி லிக்விட் வந்து போடுறாங்க. நம்ம இதுல ரொம்ப அருமையா கொடுத்துருக்காங்க ஸ்டெரிக்ளீன். ஸோ இதை பயன்படுத்துவோம். நம்ம சுற்றுப்புறத்தை வந்து நம்ம சுத்தமாக கிருமி தொற்று இல்லாம நம்ம பார்த்துக்குவோம். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணலாம்? ஹேண்ட் வாஷ். இந்த ஹேண்ட் வாஷ் எப்போ பண்ணோம்? கொரோனா பீரியட்ல பார்த்தீங்கன்னா வெளியில போயிட்டு வந்த உடனே நாம வந்து அந்த ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா அப்பெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது. இந்த மாதிரிலாம் கிருமி தொற்று அதிகமா நம்ம இருக்குமோ அப்படின்னு நினைச்சு. ஸோ அதனால நம்ம எல்லாம் என்ன செஞ்சோம், அதுல வந்து பயன்படுத்தணும். ஸோ மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்பவும் வந்து நாம வந்து இந்த ஹேண்ட் வாஷ் வச்சு நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்குவோம். இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தேன். சரி, ஏன் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்னா, வெளியில நிறைய பேரோட பழகுறோம், நிறைய இடங்கள்ல தொடுறோம். அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர்ல கை கொடுக்குறோம், நிறைய பேர்ட்ட பணம் பரிமாறுறோம். ஸோ இந்த மாதிரில இருக்கிறப்ப அதுல சின்ன கிருமிகள் இருந்தாலும் அது நமக்கு வந்து பரவக்கூடும். ஸோ அதனால நம்ம அந்த ஹேண்ட் வாஷ் வச்சு நல்லா வந்து கைகளை சுத்தம் பண்ணோம் அப்படின்னா அதன் மூலமாகவும் நாம தப்பித்துக் கொள்ள முடியும். நம்ம ஹேண்ட் வாஷ்ல என்ன இருக்கு? இது வந்து 3 in 1 ஹேண்ட் வாஷ். 3 in 1 சோப் வாஷ் லிக்விட்னே கொடுத்துருக்காங்க. 3 in 1 என்ன அப்படின்னா இதை ஹேண்ட் வாஷாவும் பயன்படுத்தலாம், பபிள் பாத்தாவும் பயன்படுத்தலாம், ஷவர் ஜெல்லாவும் பயன்படுத்தலாம். அவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிஹெச் லெவல், அதை நம்மளோட ஸ்கின்னோட பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதை பயன்படுத்துறப்ப நம்ம உடலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். எந்த விதமான கிருமி தொற்று இல்லாம நம்ம உடலும் இருக்கும் இதை வச்சு குளிக்கிறப்ப. இதுல வந்து சல்ஃபேட்டு, பாரபின் ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அது சல்ஃபேட், பாரபின்லாம் ஃப்ரீ தான். இதுல ஆலிவ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்கனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஒரு சூப்பரான
நம்ம கிருமி தொற்று நீக்கி அதை வந்து ஜெர்மிசைட் நீக்கிய வந்து கிருமி கில்லரா வந்து ஜெர்ம்ஸ் கில்லர் இருக்கலாம். இது வந்து நம்ம பாடியில எந்த விதமான ஜெர்ம்ஸ் வந்து இல்லாம இது பார்த்துக்கணும். ஸோ இதை வச்சு தாராளமா நம்ம குளிக்க முடியும். சூப்பரா இருக்கும். நம்ம ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியா இருக்கும். இது நம்ம பாடியில் உள்ள எந்த நேச்சுரல் ஆயிலையும் இது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம அதை அந்த போட்டிருக்கிறாங்க. ஸ்கின் வந்து கொஞ்சம் கூட ட்ரை ஆகாம பார்த்துக்கணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால இதை நம்ம கை கழுவுக்கும் பயன்படுத்திக்கலாம், நம்ம குளிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதன் மூலமா நம்மளுடைய பாடியும் நம்ம ஆரோக்கியமா கிருமி தொற்று இல்லாம வச்சுக்கிட முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்ரா யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நான் அப்பயே சொன்ன மாதிரி நம்மளோட சுவாச மண்டலம் தான் முக்கியமா வந்து பாதிக்கும். ஸோ அப்போ நம்ம வெளியில போறோம் வரோம், மழை பெஞ்சிருக்கு, அந்த டயத்துல நம்ம போறப்ப நம்ம சுவாசம் பண்றப்ப அந்த காற்றில் உள்ள ஈரப்பதத்தின் மூலமா அந்த காற்றுல கிருமிகள் அப்படியே வந்து என்னாகும், உலாவிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம சுவாசத்து மூலமா அந்த கிருமி தான் முதல்ல உள்ள போகும். நம்ம சுவாச மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சிருந்தோம்னா எந்த வித கிருமி தொற்றும் நம்ம நாசொலியா உள்ள நுழையாது. ஸோ அவ்வளவு சூப்பரா போட்டிருக்காங்க. நம்ம ஷிஃப்ட் லைஃப் அப்படிங்கிறது இப்போ புதுசா வந்த அந்த கேட்டகரியில ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தனித்துவமா போட்டிருக்காங்க. ஒன்னொன்னும் நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லாம அவ்வளவு சூப்பரா நமக்கு வந்து நமக்கு கேர் பண்ணி கொடுக்குங்க. அதுலதான் முக்கியமா ரெஸ்பிரேட்டரி கேர் போட்டு இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. 7 ஒண்டர்ஸ், 7 அதிசயங்கள் சொல்லுவோம். நமக்கு இதுல 8 அதிசயங்கள் போட்டுருக்காங்க. இஞ்சி, துளசி, அதிமதுரம், திப்பிலி, மிளகு, கடுக்காய், கண்டங்கத்திரி, கிராம்பு, அவ்வளவு எல்லாமே வந்து ஆர்கானிக்கா நம்ம இதில் போட்டு மற்றதுல நம்ம பார்த்தீங்கன்னா என்ன எசன்ஸ் தாங்க போடுறாங்க. அவ்வளவு சொல்லுவாங்க, அவ்வளவும் எசன்ஸா தான் போட்டிருக்காங்க. நம்மளுடைய ஆர்கானிக்கா நமக்கு இதில் போட்டு கொடுத்துருக்காங்க. இது மூக்குல இருந்து நம்மளுடைய நுரையீரல் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லாம அதை டீடாக்சிஃபை பண்ணி கொடுக்குது. அப்படின்றப்ப எந்த விதமான கிருமி தொற்றும் இல்லாம நம்ம சுவாச மண்டலத்தை நம்ம வலுவா வச்சுக்கணும். இது ஏற்கனவே நம்ம ஃபுல்லா பார்த்துருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கிளாய். இது ஒரு அற்புதமான நமக்கு வந்து ஒரு மூலிகை, ஒரு டேப்லெட்டா கொடுத்துருக்காங்க. இது வந்தது பாத்தீங்கன்னா கொரோனா சமயத்துல வந்தது. ஸோ அப்ப இருந்து நான்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அவ்வளவு அருமையா வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து அமிர்த சஞ்சீவினி மூலிகைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல ஒரு காயகல்பம். இதை சீந்தில் குடி, அமிர்தவள்ளி குடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது என்ன செய்யும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அவ்வளவு ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால எந்த விதமான கிருமி தொற்று, எந்த விதமான காய்ச்சல் எதுவுமே வந்து நம்மளை வந்து அண்டாது. இந்த கிளாய் சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராமாயண காலத்துல ராவணனோட மகன் வந்து ஏதோ ஒரு பானம் போட்டப்ப எல்லாருமே வந்து மயக்க நிலை, அதாவது அந்த மரணத்தை தொடர நிலைக்கு போயிடுவாங்க. ஏன் மரணம் கூட அடைஞ்சிட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கிறப்ப ஹனுமன் அவர் என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு வந்து இந்த சஞ்சீவனி எட்ட சொல்லி சொன்னாங்க. ஹிமாலயால இருக்க எட்டுவாங்க. அவர் என்ன செஞ்சாரு, அங்க போய் எந்த மூலிகைன்னு தெரியாம அப்படியே மலையை பெயர்த்து வந்தார். ஸோ அதான் அங்கங்க விழுந்ததுன்னு கூட நம்ம கிராமங்கள்ல பேசுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து சஞ்சீவி மலை அப்படின்னு கூட ஒரு சில இடத்துல உள்ளதை வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மூலிகையை கொண்டு வந்து சாரிடத்து எல்லாருக்கும் இது பண்றப்ப எல்லோரும் விழித்தெழுந்தார்கள் சொல்லுவாங்க. ஸோ இதன் மூலமா பாருங்க இது எப்படிப்பட்ட மூலிகை அப்படிங்கிறது செஞ்சுக்கலாம். ஸோ வந்து சாகா வரம் கொடுக்கக்கூடிய மூலிகை அப்படிங்கிறத கூட இதை வந்து சொல்லுவாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் எடுக்கிறப்ப நமக்கு எந்த விதமான கிருமி தொற்றும் உள்ள நுழைய முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய சோல்ஜர்ஸ் அந்த வெள்ளை அணுக்களுக்கு இது அவ்வளவு பக்கபலமா அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாகும். ஸோ அதன் மூலமா எந்த விதமான கிருமி தொற்றும் நம்ம உடலுக்குள் நுழைய முடியாது. கிளாய் எடுத்து பாருங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும். இது என்னன்னா சில நடுக்கங்கள் அப்படிலாம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கிளாய் எல்லாம் வெளியில போயிட்டு வந்தப்ப ஒரு காய்ச்சலுக்கு உண்டான சிம்டம்ஸ்ல பாருங்க அப்படியே நமக்கு வந்து அது சடனா குறையிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால அவ்வளவு எந்த விதமான கிருமி இருந்தாலும் இது அழிக்கக்கூடிய பவர் அந்த கிளாய்க்கு இருக்கு. சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கார்லிக் பியர். ஏன் சொல்லுவாங்க இந்த இஞ்சி பூண்டு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு மண்டலமே நல்லா இருக்கும். அதனால எந்த விதமான கிருமி தொற்று இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல பாட்டிகள்லாம் சொல்றப்ப. அது மாதிரி தாங்க நம்மளுடைய கார்லிக், நம்மளுடைய பச்சையா அதை வந்து என்ன செய்யறது, குழம்புல போட்டு இது பண்ணோம் அப்படின்னா இதுல உள்ள இந்த அலிசின்
அப்படிங்கிற இது வந்து போயிடும். அந்த அலிசின் தாங்க இதுல முக்கியமான ஒரு மூலப்பொருள். அந்த அலிசின் இது வேக வைக்கிறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அலிசின் வந்து அழிஞ்சிடும். ஸோ நம்ம ஹார்லிக் வந்து நமக்கு சாஃப்ட் ஜெல்லா குடுத்துருக்காங்க. அந்த அலிசின் அப்படியே நமக்கு கிடைக்கிற மாரி அப்படியே குடுத்துருக்காங்க. எத்தன பேரு இந்த வெள்ளக்கூட வந்து பூண்ட வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்? பச்சையா வந்து எத்தன பேர் சாப்பிட முடியும்? சத்தியமா சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பூண்டு வந்து பச்சையா சாப்பிடுறப்ப அது ஒரு மாரியா ஆ சாப்பிட முடியாது. வாயில வந்து ஒரு மாரி பேர்ட் பிரீத் மாரி இருக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இத வந்து நம்ம சாஃப்ட் ஜெல்லா நம்ம கம்பெனி குடுத்துருக்கு. எடுத்து போட்டு பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். சப்போஸ் யாருக்காவது குளிர் காய்ச்சல் அப்படின்னா, இதெல்லாம் போட்டீங்க அப்படின்னா, அப்படியே சடனா வந்து இது குறையும். ஸோ எந்த விதமான ஃப்ளூ அந்த மாரிலாம் இருக்காது. அதுலருந்து இது வந்து என்ன செய்யும்? நம்மள வந்து காப்பாத்தி குடுக்கும். அதே மாரி நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நெறைய நம்ம ஹார்லிக்க பத்தி பார்த்துருக்கோம். என்ன செய்யணும்? நம்ம அ கெட்ட கொழுப்ப அழிச்சு நமக்கு நல்ல கொழுப்ப வந்து இது ரெடி பண்ணி குடுக்கும். ஏன்னா, ட்ரைகிளிசரைடு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு மோசமான ஒரு கொழுப்பு நம்ம ரத்த நாளங்கள்ல பதியுது. அத கூட இத வந்து என்ன செய்யும்? காலி பண்ணிரும். அதான் போட்டிருக்காங்க. புரொடெக்ட்ஸ் ஃப்ரம் காஃப், கோல்ட், ஃப்ளூ அண்ட் அலர்ஜீஸ். ஸோ இத்தனையிலிருந்தும் இது வந்து நம்மள வந்து காப்பாத்துது. ஸோ இது ஏற்கனவே நம்ம நெறைய பார்த்துட்டோம். அதனால இதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாரி புதினா, துளசி. நம்முடைய அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படியே டோட்டலா வந்து பாதிக்கப்படும். இந்த மலைத்தொற்று, இந்த கிருமி ஏதாவது உள்ள போச்சுன்னா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, அதிகம் பேருக்கு டயரியா போறதுக்கு காரணம். வயித்தெளச்சல், வயிற்றுக்கடுப்பு அப்படின்ட்டுலாம் சொல்லும் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இந்த ஏன்னா சடனா வந்து அந்த வெதர் அந்த கிளைமேட் வந்து மாறுறதுனால நெறைய பேருக்கு வந்து சேர்றதில்ல. ஸோ அந்த மாரி இருக்கிறப்ப, நம்மளுடைய இந்த புதினா, துளசி இதெல்லாம் எடுத்து பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். எந்த விதமான ஒரு மாரி இந்த இன்னும் பசி எடுக்காத தன்மை நெறைய வந்து இந்த மாரி டயங்கள்ல மழை காலங்கள்ல பொதுவாவே வந்து நமக்கு வந்து பசி எடுக்காது. அந்த இது வந்து ஒரு மாரியா இன்னும் கொஞ்சமா சாப்பிட்டா கூட ஒரு மாரியா அ ஒரு மாரி இதா இருக்கும். என்ன சொல்றது? வயிறு உப்பிசமா இருக்குமா இருக்கும். பசித்தன்மையே வந்து இருக்காது. ஸோ அந்த மாரி டயங்கள்ல நம்ம வந்து ரெகுலரா இதெல்லாம் நம்ம புதினா, துளசி வீட்ல வச்சிருந்தோம் அப்படின்னா, நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு மினி டாக்டர். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஆஸ்பத்திரி பக்கமே தல காட்ட வேண்டியதில்ல. சரிங்களா? அவர தூக்கி எங்க வைக்கலாம்? கடற்கரையோரத்துல கொண்டு வச்சிரலாம் அப்படின்னு. ஸோ, இந்த மாரி நம்ம கம்பெனி நமக்கு பார்த்து, பார்த்து அருமையான ப்ராடக்ட்டா குடுத்துருக்காங்க. ஸோ, இதெல்லாம் நம்ம இந்த புதினா துளசியும் எடுக்கலாம். நம்ம டோட்டல் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமே வந்து சூப்பரா வேலை செய்யும். எந்தவித கிருமி தொற்றும் உள்ள நுழைய முடியாது. ஸ்பைரல்லாம். இது ஏன் எடுக்கணும்? அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த மாரி டயத்துல எல்லாருமே டயர்டா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கங்க. சளி, காய்ச்சல் அப்படின்னாலே எல்லாமே டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. சாப்பாடுகள் வந்து அதிகமா எடுக்க முடியும். ஸோ இந்த மாரி டைம்கள்ல முதல்ல இருந்தே நம்ம ஸ்பைர்லாம் எடுத்து வந்தோம்னா, இந்த மாரி இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் அந்த மாரி டைம் இருந்தா கூட நம்ம ஸ்பைரல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபுட் நம்மள வந்து டயர்ட் ஆகாம பார்த்துக்கிறோம். ஸோ இத பத்தி நெறையா நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, டீ ட்ரீ ஆயில். இதெல்லாம் வீட்ல வச்சிருந்தோம் அப்படின்னா, நமக்கு மினி டாக்டர் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாரி மினி டாக்டர்ன்னு இத சொல்ல முடியும். ஏன்னா டிடிஎல் வந்து மினி டாக்டர்ன்னு தான் சொல்றாங்க. இது நமக்கு நம்மலாம் ரொம்ப என்ன சொல்றது? மோதிக்கிறல் உள்ளவங்க புண்ணியம் பண்ணோம். ஏன் அப்படின்னா, இந்த மாரி பொருட்கள்லாம் நமக்கு வந்து கையில கிடைச்சிருக்கு. இது எத்தன பேருக்கு வெளியில கிடைக்கக்கூடும்? அதனால தான் நாமெல்லாம் புண்ணியம் பண்ணோம். இந்த டிடிஐலாம் இருந்துச்சுன்னா, ரன்னி நொஸ்லாம் இருந்துச்சுன்னா பாருங்க, லேசா சுவாசம் அந்த மூக்குல நல்லா சுவாசிச்சு பாருங்க. இன்ஹேல் பண்ணி பாருங்க. அவ்வளவு சூப்பரா அப்படியே அந்த அந்த இத ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, அப்படியே சூப்பரா நமக்கு வந்து மாத்தி குடுக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல. இப்போ மழைக்காலங்கள்ல நான் அப்பயே சொன்னேன், சேத்து புண்ணு வந்து அதிகமா நமக்கு வந்து வரும். எத்தன பேர் சேத்து புண்ணுல கஷ்டப்படுறாங்க, அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நைட்டு சேத்து புண்ணு மாரி இருக்கு அப்படின்னா, அத நல்லா வாஷ் பண்ணிட்டு கால வாஷ் பண்ணிட்டு விரல்கள்லாம் வாஷ் பண்ணிட்டு, மேல சும்மா அப்படியே அப்ளை பண்ணி விட்டு காலைல எந்திரிச்சு பாருங்க. சேத்து புண்ணு இருந்த தடமே தெரியாதுங்க. கொஞ்சம் கூட பெயினே இருக்காது. அவ்வளவு சூப்பரா சரி பண்ணி விடும். அதே மாரி ஸ்கின் அலர்ஜிஸ் ஏதாவது இருந்தாலும், இத வந்து அப்ளை பண்ணி பாருங்க. நம்மளுடைய தேங்காய் எண்ணெயோட சேர்த்து அப்ளை பண்றப்ப, ஸ்கின்ல எந்த விதமான அலர்ஜிஸ் நமக்கு வராது. இது ஒரு ஆன்டிபயாட்டிக்கா பயன்படுது. இது ஆன்டி வைரஸா பயன்படுது. ஆன்டி ஃபங்கலா இது பயன்படுது. ஸோ அதன் மூலமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, இது உண்மையிலே மினி டாக்டர் தான். அதே மாரி இந்த மாரி காலங்கள்ல நம்ம வந்து ஆவி பிடிக்கணும்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாரி ஸ்டீம் பாத் நம்ம எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா, நம்ம ஏற்கனவே வேப்பில, மஞ்சளு நம்மட்ட ஏற்கனவே மஞ்சள் இருக்கு. அதெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு, தண்ணீய நல்லா கொதிக்க வச்சு, அந்த சூடான தண்ணீல
இறக்குனதுக்கு அப்புறம் இதை ஒரு 2-3 சொட்டு போட்டு நம்ம இதை ஆவி பிடிச்சு பாருங்க. அவ்வளவு சூப்பரா எந்த மாதிரியான நம்ம உடல்ல பிரச்சனை இருந்தாலும் சரி, கிருமி தொற்று போனாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். நம்ம உடல் வந்து அவ்வளவு புத்துணர்ச்சியோட இருக்கும். ஸோ இதெல்லாம் கொரோனா பீரியட்ல இதெல்லாம் வச்சு ஆவி பிடிக்கிறதுனால நம்ம கொரோனா தொற்று வந்து நம்ம தப்பிச்சோம். சரிங்களா? ஸோ அதை மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்மளோட தற்காத்துக் கொள்றதுக்கு, மழைக்காலங்களை தற்காத்துக் கொள்றதுக்கு. அதனால இதெல்லாம் தான் நம்ம ரெகுலரா பயன்படுத்துவோம். அதன் மூலமா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு அடுத்து ஒரு பதிவில் நம்ம நல்ல பதிவில் சந்திப்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ரஞ்சித். தேங்க்யூ.